பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. சென்னையிலிருந்து நள்ளிரவு 12 மணிக்கு டெல்லிக்கு புறப்பட்ட விமானம் விபத்துக்குள்ளானது. என் பேரனுக்கு எதுவும் ஆகியிருக்காது. ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே, என் பிள்ளைக்கு எதுவும் ஆகியிருக்க கூடாது. அத்தனை மாதிரிக்கு எதுவும் ஆகியிருக்காது. நீங்க அழகாதீங்க. இல்ல மீனாட்சி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மீனாட்சி. அது எங்க போனதுலேருந்து ஆதிக்கிட்டேருந்து ஒரு ஃபோன் கூட வரல. இப்போ ஃப்ளைட் ஆக்சிடென்ட்னு நியூஸ் வேற. ஐயோ கடவுளே, ஆதி போன ஃப்ளைட்டு 12 மணிக்கு தானே. இல்ல இல்ல இல்ல, என் பேரனுக்கு எதுவும் ஆகியிருக்க கூடாது. அம்மா பாட்டி ப்ளீஸ், 2 பேரும் அழாதீங்க. அதுக்கு எதுவும் ஆகியிருக்காது. அர்ஜுன், ஆதி ஃபோன் பண்ணானே. அர்ஜுன், ஆதிக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ண அர்ஜுன். ஆமாடா அர்ஜுன், ஆதிக்கு முதல்ல ஃபோன் பண்ணடா ப்ளீஸ்டா. பாட்டி, நான் ஆதிக்கு கால் பண்ணிட்டேன் பாட்டி. ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல வருது. இது ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல வருதா? ஐயோ கடவுளே, என் பிள்ளைக்கு எதுவும் ஆகியிருக்க கூடாது. என் பிள்ளைக்கு நீங்க தான் துணையா இருக்கணும். ஆதி அம்மா ப்ளீஸ்மா, அதுக்கு எதுவும் ஆகியிருக்காதுமா, நீங்க அழாதீங்கம்மா. ஐயோ அர்ஜுன், என்னடா சொல்ற? அர்ஜுன், இன்னொரு வாட்டி ஃபோன் பண்ணி பாருடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. என் பேருக்கு எதுவும் ஆகாதுடா, எனக்கு அது நம்பிக்கை இருக்குடா. நீ ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பாருடா அர்ஜுன் ப்ளீஸ்டா. ஆமா அர்ஜுன், ஒரு வாட்டி கால் பண்ணி பாரு அர்ஜுன். சரிங்க பாட்டி, நான் இதோ கால் பண்ணி பாக்குறேன். மாம், என்ன மாம், நான் கூட காலையில ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நியூஸ் வந்தோடனே சரி வேற ஏதோ ஃப்ளைட்னு பார்த்தா இந்த ஆதி போன ஃப்ளைட்டு தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கா? ஆமாண்டா ராகுல், நான் கூட வேற ஏதோ ஃப்ளைட்னு தான் நினைச்சேன். கரெக்டா ஆதி போன ஃப்ளைட் தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு போல இருக்கே. ஆமா மாம், எனக்கும் காலையில கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஆனாலும் ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாம். ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல அவன் போய் மேல போய் சேர்ந்துட்டாங்கிற நியூஸ் வந்தா இன்னும் நல்லா இருக்கும். ராகுல், சின்னடா பேசுற நீ, யார் காதுலயாச்சும் நீ சொல்றது விழுந்துற போதுடா. மாம், என்ன மாம், அவன் எனக்கு கொஞ்சம் நஞ்சமா பண்ணிருக்கான். எவ்வளவு பண்ணிருக்கான், அதுக்கு எல்லாத்துக்கும் இது இவனுக்கு தேவைதான் மாம். ராகுல், வாய மூடுடா. என்னடி இது, என்னென்னமோ சொல்றாங்க, எனக்கு பயமா இருக்குடி. மித்து ப்ளீஸ் அழாதடி. நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடந்திருக்காதடி ப்ளீஸ் மித்து, அழாதடி. ஆமாண்டா மித்து, நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடந்திருக்காதடா. ஆதி தம்பி நல்லா தண்டா இருப்பாரு. ப்ளீஸ்டா மித்து, அழாதடா. இல்ல லட்சுமி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மித்து ப்ளீஸ்டா அழாதடா. ஆதி மச்சானுக்கு எதுவும் ஆகியிருக்காதுடா, ப்ளீஸ் அழாத. இல்ல விட்டு என்ன வைஷுக்கு இப்பவே அவன்கிட்ட பேசணும்டி. வைஷு ப்ளீஸ் ப்ளீஸ், நீ ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பாருடி ப்ளீஸ். மித்து, ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சுடி. சரி ஓகே, நான் உனக்காக கால் பண்றேன் சரியா? ப்ளீஸ் மித்து, அழாதடி. மித்துமா ப்ளீஸ்டா அழாதடா. ஆதி மாப்பிளைக்கு எதுவும் ஆகியிருக்காதுடா. வைஷு, மித்து முதல்ல ரூமுக்கு கூப்பிட்டுட்டு போ. ஆமாண்டா வைஷு, முதல்ல மித்துவை ரூமுக்கு கூப்பிட்டுட்டு போ. மித்து ப்ளீஸ் அழாதடி, முதல்ல ரூமுக்கு வா. இல்ல நான் எங்கேயும் வரல, எனக்கு இப்பவே பேசணும். நான் ஒரு வாட்டி கால் பண்ணி பாக்குறேன். Calling is either switched off or not reachable. ஐயோ கடவுளே, ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் தான் இப்பவும் வருது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. மித்து ப்ளீஸ் அழாதடி. அது சருக்கு நீ பயப்படுற மாதிரி எதுவும் ஆகியிருக்காதடி. நீ வெளியில பாரு, கொஞ்ச நேரத்துல அவரே உனக்கு கால் பண்ணுவாரு. ஐயோ உண்மையாவே எனக்கு கால் பண்ணுவானா? எனக்கு அவங்கிட்ட இப்பவே பேசணும் போல இருக்குடி. மித்துமா உண்மையாவே ஆதி தம்பி கொஞ்ச நேரத்துல கால் பண்ணுவாருடா. ப்ளீஸ் டா மித்து, நீ ரூமுக்கு போடா. வைஷுவல தயவு செஞ்சு ரூமுக்கு கூப்பிட்டுட்டு போடி. ஆமாண்டா மித்து, ஆதி மச்சானுக்கு எதுவும் ஆகியிருக்காதுடா. அதோட தான் சொல்றாங்களேடா, யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லைன்னு. அப்புறம் ஏன்டா மித்து பயப்படுற? நீ போடா, கொஞ்ச நேரத்துல நீ வேணா பாரு, ஆதி மச்சான் உனக்கு ஃபோன் பண்ணி பேசுவாரு. மித்து ப்ளீஸ் டி, ரூமுக்கு வாடி. எனக்கு பயமா இருக்குடி இப்படி நீ அழுதுட்டு இருக்கிறத பாக்கும்போது. மித்து, நான் சொல்றேன்ல, அது சரின்னு கொஞ்ச நேரத்துல உனக்கு கால் பண்ணுவாருடி அவரே. நீ வா மித்து ப்ளீஸ் டி. ஐயோ என்னது, ஆதி மாமா போன ஃப்ளைட் ஆக்சிடென்ட்னு நியூஸ்ல போட்டுட்டு இருக்காங்க. ஐயோ கடவுளே, ஆதி மாமாவுக்கு எதுவும் ஆகிட கூடாது. எல்லாம் இவனாலதான். இவன் மூஞ்சில மட்டும் அவர் முழிக்காம போயிருந்தாருன்னா இந்நேரம் அவருக்கு எதுவுமே ஆகியிருந்திருக்காது. எல்லாம் இவன் நிக்கிறாள் இந்த மித்ரானாலதான். மித்து ப்ளீஸ் அழாதடி. நீ முதல்ல வா மித்து, நான் தான் சொல்றேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆதி சரி உனக்கு கால் பண்ணுவாரு. நீ வா. சே மித்ரா, இப்ப எதுக்கு இப்படி அழுது சீன் போட்டுட்டு இருக்கா? அவர் மட்டும் நேற்று உன்னை பார்க்க வராம ஸ்ட்ரைட்டா போயிருந்தாருன்னா இந்நேரம் இப்படி ஒன்னு ஆகியிருந்திருக்காது. அவருக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே நீ தாண்டி. உன்னை பார்க்க வந்ததுனாலதான், உன் மூஞ்சில முழிச்சிட்டு போனதுனாலதான் அவருக்கு இப்படி ஆயிடுச்சு.
தேவி வாய மூடு. என்ன பேசிட்டு இருக்க நீ? ஏற்கனவே மித்ரா ஆதி மச்சானுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு ரொம்ப பதட்டத்திலயும் பயத்திலயும் இருக்கா. அவகிட்ட போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா? வாய மூடு தேவி. ஆமா தேவி, என்ன பேச்சு இதெல்லாம்? வாய் மூடு தேவி. என்ன தேவி இதெல்லாம்? ஏற்கனவே மித்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவகிட்ட போய் இப்படி பேசிட்டு இருக்க நீ? ஆமா, இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? உண்மையை தானே சொன்னேன். அவர் மட்டும் இவளை பார்க்க வராம இருந்திருந்தா, இவன் மூச்சல முழிக்காம போயிருந்தாருன்னா இவரை எதுவுமே ஆகியிருந்திருக்காது. பாவம் ஆதி மாமாவுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ எதுவுமே புரியல. அது தேவி, இன்னும் ஒரு வார்த்தை ஏதாச்சும் பேசினா பல்ல உடைச்சு கையில கொடுத்துருவேன். சும்மா எந்த நேரத்துல என்ன பேசணும்னு தெரியாம வாய மூடு. இன்னும் ஒரு வார்த்தை பேசினா அவ்வளவுதான். வைஷு, நீ முதல்ல மித்ரா கூப்பிட்டுட்டு உள்ள போ. எதுக்கு இப்ப எல்லாரும் தேவியை திட்டிட்டு இருக்கீங்க? தேவி சரியா தானே சொல்லியிருக்கா. இந்த அனாத கழுதைய மாப்பிள்ளை தம்பி பார்க்காம போயிருந்தாருன்னா சின்ன எதுவுமே நடந்திருக்காது. இவளே ஒரு ராசி கெட்டவ, குடி கெடுத்தவ. இவ முகத்தை பார்த்துட்டு போனா பின்ன எப்படி நல்லது நடக்கும்? எல்லாருக்கும் கெட்டதுதான் நடக்கும். அதுதான் இப்ப ஆதி தம்பிக்கு நடந்திருக்கு. பாட்டி, என்ன பேசுறீங்க நீங்க? தேவிதான் சின்ன பொண்ணு, ஏதோ அறிவு இல்லாம பேசுறான்னு பார்த்தா நீங்க என்ன பாட்டி இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? இது ஒரு விபத்து. இதுக்கு போய் மித்ராவை சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமாத்தே, நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. வைஷு, நீ முதல்ல மித்துவை கூப்பிட்டுட்டு உள்ள போ. அர்ஜுன், என்னடா இது? ஆதி போன ஃபிளைட் ஆக்சிடென்ட் நியூஸ்ல வந்துட்டு இருக்கு. பார்த்தோன்னே எனக்கும் தனியாக்கும் என்ன பண்றதுனே தெரியலடா. அதனால தானே நாங்க 2 பேரும் இங்க ஓடி வந்துட்டோம். ஆதிக்கு ஒன்றும் ஆகியிருக்காதுல்லடா. ஆமாண்டா வருண், எனக்கு ரொம்ப ஷாக்கா தாண்டா இருக்கு. இருந்தாலும் ஆதிக்கு எதுவும் ஆகியிருக்காதுன்னு நம்பிக்கை இருக்குடா. ஆதிக்கு எதுவும் ஆகியிருக்க கூடாது மச்சான். நீ அவளுக்கு ஃபோன் பண்ணாலும் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருதுடா. நீ ட்ரை பண்ணி பாத்தியாடா? ஃபோன் போகுதா? இல்ல மச்சான், ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருதுடா. எனக்கு அம்மாவையும் பாட்டியும் எப்படி சமாதானப்படுத்துறதுனே சத்தியமா தெரியலடா வருண். பாவண்டா, பாட்டி அம்மாவும் அழுதுட்டே இருக்காங்கடா. அர்ஜுன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அதுக்கு இப்படி ஆனதை என்னாலே ஏத்துக்க முடியலடா. பாட்டி அம்மாவும் எனக்கு சத்தியமா என்ன சொல்றதுனே தெரியலடா. ஆனா எனக்கும் நம்பிக்கை இருக்குடா. கண்டிப்பா என் அதுக்கு எதுவும் ஆகியிருக்காதுடா. அம்மா, ஜானு, ப்ளீஸ் 2 பேரும் அழாதீங்க. அது எனக்கு எதுவும் ஆகியிருக்காது. ப்ளீஸ் அழாதீங்க. இல்லம்மா தன்யா, என் பிள்ளைகிட்ட இப்பவே நான் பேசணும். அவனுக்கு போனும் போக மாட்டேங்குது. என் பிள்ளைக்கு என்னாச்சோ ஏதாச்சோ எதுவுமே தெரியலையே கடவுளே. அம்மா, என் பேரங்கிட்ட இப்பவே நான் பேசணும். டே வருண்கண்ணா, நீ ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பாருடா. அதுக்கு ஃபோன் போதான்னு பாருடா. இல்ல பாட்டி, அது ஆதியோட போன் சுவிட்ச் ஆஃப் தான் வருது பாட்டி. ஐயோ டே வருண், என்னடா சொல்ற? ஐயோ கடவுளே, என் பேரனுக்கு நீங்க தான் துணையா இருக்கணும். அவனுக்கு எதுவும் ஆகியிருக்க கூடாது. ஜானு, ப்ளீஸ் ஜானு, அழாத. அது எனக்கு எதுவும் ஆகியிருக்காது. அம்மா, என்னம்மா நீங்க ஜானுக்கு ஆறுதல் சொல்லாம நீங்க எப்படி அழுதுட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் 2 பேரும் அழாதீங்க. ஆதி எனக்கு கண்டிப்பா எதுவும் ஆகாது. நீங்க வேணா பாருங்க, ஆதி என்னாவே கால் பண்ணுவாரு. அம்மா, என்னம்மா இது மாறி மாறி 2 பேரும் அழுதுட்டு இருக்கீங்க? அதான் ஆதிக்கு எதுவும் ஆகியிருக்காதுமா, அழாதீங்க 2 பேரும். மாம், என்ன மாம் திடீர்னு ஆறுதல்லாம் சொல்றீங்க? என்ன மாம், திருந்துட்டீங்களா என்ன? வாயை மூடு ராகுல். சும்மா எந்த நேரத்துல என்ன பேசணும்னு தெரியாம வாயை மூடு. மித்து, ப்ளீஸ் டி அழாதடி. இன்னும் எவ்வளவு நேரம் தாண்டி அழுதுட்டு இருப்பேன்? ப்ளீஸ் மித்து, ஆதி சாருக்கு எதுவும் ஆகியிருக்காதுடி. நீ அழாதடி. இல்ல விஷயம், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. காலையில இருந்து மனசுல ஒரு மாதிரி இருக்குன்னு உங்ககிட்ட சொன்னேன்லடி. அதோட வீட்டுல டெல்லிக்கு ரீச் ஆனோன்னு கண்டிப்பா உனக்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டு போனான். ஆனா அவன் கால் பண்ணவே இல்லைன்னு உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொன்னேன். இப்போ ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நியூஸ் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வைஷோ. ஒருவேளை பாட்டியும் தேவியும் சொல்ற மாதிரி ஹிட்லர் என்ன பார்க்காம போயிருந்தா இந்நேரத்துக்கு நல்லா இருந்திருப்பான்ல. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்காதுல்ல. மித்து, எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்க நீ? தேவிக்கு தான் அறிவே இல்லைன்னு பார்த்தா கிழவிக்கு சுத்தமா கிடையவே கிடையாது. ஏன் மித்து இப்படிலாம் பேசுற நீ? இங்க பாரு மித்து, இது ஜஸ்ட் ஆக்சிடென்ட். அதோட ஆதிசருக்கு எதுவும் ஆகியிருக்காதுடி. நீ ஒன்னாலதான் ஆகிட்டுன்னு தயவு செஞ்சு லூசு மாதிரி யோசிக்காத மித்து, ப்ளீஸ் டி. இல்ல வைஷு, ஹிட்லர் என்ன பார்க்க வராம இருந்திருந்தா என்னத்துக்கு இப்படி ஆகியிருக்காதுல்ல. எனக்கு இப்பவே அவனை பார்க்கணும் போல இருக்குடி. அவங்கிட்ட இப்பவே பேசணும் போல எனக்கு. மித்து, எனக்கு புரியுதுடி உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு. ப்ளீஸ் மித்து, அழாதடி. கண்டிப்பா ஆதிசருக்கு எதுவும் ஆகியிருக்காதுடி. அவரே உனக்கு கால் பண்ணுவாரு பாரு. நீ என்ன சொன்னாலும் சரி, எனக்கு இப்பவே ஹிட்லர் கிட்ட பேசணும்டி. அவங்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை பேசணும். அவனோட குரலை ஒரு வாட்டி கேட்டா போதும் வைஷோ. மித்து, ப்ளீஸ் டி, ரிலாக்ஸ் டி. கண்டிப்பா ஆதிசருக்கு எதுவும் ஆகியிருக்காதுடி. கண்டிப்பா அவர் உங்ககிட்ட பேசுவாரு பாரு. எனக்கு ஹிட்லர் கிட்ட இப்பவே பேசணும் போல இருக்கு வைஷோ.
என்னால சத்தியமா முடியலடி. மித்து ப்ளீஸ் டி அழாதடி. இது நியூஸ்ல தான் தெளிவா சொன்னாங்களடி யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லைன்னு. பின்ன என்னடியா நீ வேணா பாரு, கண்டிப்பா ஆதி சார் உனக்கு கால் பண்ணி பேசுவாரு. டேய் ஆதி, உனக்கு எதுவும் ஆகியிருக்காதுடா, எனக்கு நல்லா தெரியும்டா. என்ன மோனே, நீ கால் பண்ணுடா, அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு. எல்லாரும் எப்படிலாம் பயமுறுத்துற நீ? அது எப்படியாச்சும் எனக்கு கால் பண்ணிடுடா. என்னதான் எல்லாருக்கும் ஆறுதல் சொன்னாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா ஆதி. என்ன வருண் இது? புள்ள ஆதி அண்ணாவுக்கு எதுவும் ஆகாதுன்னு எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லிட்டு இங்க வந்து சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் வருண் அழாதீங்க. என்னால முடியலடி தன்யா, முடியல. என்னதான் எல்லாருக்கும் ஆறுதல் சொன்னாலும் என் மனசு ஒரு மாதிரி இருக்குடி. அது இப்பவே பார்க்கணும் போல இருக்குடி. உனக்கு நல்லா தெரியும்லடி அது எனக்கு எவ்வளவு முக்கியம்னு. அதுக்கு எதுவும் ஆகியிருக்காதுடி என் மூளை சொல்லுதுடி. ஆனா மனசு ரொம்ப பயப்படுதுடி, பயமா இருக்குடி. அதுக்கு எதுவும் ஆகியிருக்காதுல்ல. வருண் என்ன வருண் இது? நீங்க எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்க எப்படி அழுதுட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் வருண் அழாதீங்க. கண்டிப்பா ஆதி அண்ணாவுக்கு எதுவும் ஆகியிருக்காது. கண்டிப்பா அதுக்கு எதுவும் ஆகியிருக்காதுடி. ஆனா அவன் கிட்ட ஒரே ஒரு வார்த்தை பேசிட்டா போதும்டி. ஆனா போன் இப்போ வரைக்கும் சுவிட்ச் ஆஃப்னு வருதுடி. அதாண்டி அவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ எப்படி இருக்கான்னு எதுவும் தெரிஞ்சுக்க முடியாம ரொம்ப பயமா இருக்குடி தன்யா. வருண் ப்ளீஸ் வருண் அழாதீங்க. ஆதி அண்ணாவுக்கு கண்டிப்பா எதுவும் ஆகாது. வருண் போன் ரொம்ப நேரமா அடிச்சிட்டு இருக்க பாருங்க வருண், முதல்ல எடுத்து பேசுங்க. இல்லடி தன்யா, என்னால இப்போதைக்கு யார்கிட்டயும் எதுவும் பேச முடியாது. வருண் ஏதோ புது நம்பர்ல இருந்து கால் வருது வருண். ஏதாச்சும் இம்பார்ட்டன்டான காலா இருக்க போகுது. முதல்ல அட்டெண்ட் பண்ணி பேசுங்க வருண். சரி. ஹலோ, வருண் ஸ்பீக்கிங். யாரு? ஹலோ டேய் வருண், நான் ஆதி பேசுறேன்டா. அது அது நீயா பேசுற? அது உனக்கு ஒண்ணும் இல்லடா, நல்லா இருக்கலடா நீ. ஆமா தன்யா, அது போங்கிட்டு தாண்டா கேக்குறேன். டேய் மச்சான், நீ நல்லா இருக்கலடா, உனக்கு ஒண்ணும் இல்லடா. டேய் மச்சான், நான் நல்லா தாண்டா இருக்கேன். எனக்கு ஒன்றும் இல்லடா. எனக்குன்னு இல்லை, என் கூட ஃப்ளைட்ல டிராவல் பண்ண யாருக்கும் பெருசா எந்த அடியும் இல்லை மச்சான். எல்லாருமே சேஃபா தாண்டா இருக்கும். Thank God. டேய் மச்சான், இப்பதானே எனக்கு உயிரே வந்துச்சு. உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு எல்லாரும் எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமாடா அது. டேய் அது உண்மையாவே உனக்கு ஒண்ணும் இல்லடா, நீ நல்லா தானே மச்சான் இருக்க. டேய் வருண், நான் நல்லா தாண்டா இருக்கேன். அது ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகும்போது என் ஃபோன் டிஸ்பிளே போயிடுச்சு மச்சான். அதனால தாண்டா என்னால உடனே யாருக்குமே கால் பண்ண முடியல. இப்பதான் மச்சான் ஒருத்தவங்க கிட்ட நான் ஃபோன் வாங்கி பேசுறேன். டேய் மச்சான், தயவு செஞ்சு எல்லாருக்கிட்ட போய் சொல்லுடா, நான் நல்லா இருக்கேன்னு. பாவடா எல்லாரும் ரொம்ப பயந்து போயிருப்பாங்கடா. நான் முன்னவே கால் பண்ணணும் தாண்டா நினைச்சேன். ஆனா சுத்தமா டிஸ்பிளே எடுக்கவே இல்லை மச்சான். டேய் அது நீ நல்லா இருக்கலடா, அதுவே போதும்டா. வருண் போன் இங்க கொஞ்சம் கொடுங்க. ஹலோ, அது என்ன உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? அண்ணா குட்டி, அண்ணனுக்கு ஒன்றும் இல்லடா, அண்ணன் நல்லா இருக்கேன். அது என்ன உங்களுக்கு என்னாச்சும் ஏதாச்சும் எல்லாரும் எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமாண்ணா? பாவம் நான் பாட்டி அம்மாவும் முன்னாடில இருந்து ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்கண்ணா. முதல்ல அவங்க கிட்ட பேசுங்கண்ணா. ஐயோ ஆமாண்டா தன்யா, முதல்ல ஜானுக்கிட்டையும் அம்மா கிட்டையும் பேசணும். பாவம் ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. தன்யா, நீ போய் போன் எடுத்துட்டு போயிட்டு ஜானுக்கிட்டையும் அம்மா கிட்டையும் கூட. மாம், என்ன மாம், வருணும் தனியாவும் போன் எடுத்துட்டு இப்படி சிரிச்சுக்கிட்டே வராங்க. அதான் ராகுல், எனக்கு ஒண்ணு புரியல. பாட்டி, நம்ம அதுக்கு எதுவும் ஆகல பாட்டி. வருண் என்னடா சொல்ற? அதுக்கு எதுவும் ஆகலையா? அப்போ அதுக்கிட்ட நீ பேசுதியாடா? அதுக்கு போன் போதாடா? ஐயோ ஆமா பாட்டி, அதுகிட்ட நானும் தனியாவும் பேசணும். அது எனக்கு கால் பண்ணியிருந்தான் பாட்டி. அவன் லைன்ல தான் பாட்டி இருக்கான், உங்ககிட்ட பேசணும்னு சொன்னா. முதல்ல பேசுங்க பாட்டி. வருண் என்ன சொல்ற? அது லைன்ல இருக்கானா? முதல்ல போன கூட வருண். ஹலோ அதுக்கண்ணா. ஹலோ ஜானு. அது உனக்கு ஒண்ணும் இல்லையடா, நல்லா இருக்கல்ல நீ? இப்பதானே எனக்கு போன உயிரே திரும்பி வந்த மாதிரி இருக்கு. அதுக்கண்ணா நீ நல்லா இருக்கலப்பா. இப்பதான்ப்பா எனக்கு பெருமூச்சே வருது. நீ நல்லா இருக்கல ஆதி? அம்மா ஜானு ப்ளீஸ், ரெண்டு பேரும் அழாதீங்க. நான் நல்லா தான் இருக்கேன். நானும் இல்லை, என் கூட டிராவல் பண்ண எல்லாருமே ரொம்ப சேஃபா இருக்கும் சரிங்களா? எல்லாருக்கும் சின்ன சின்ன அடி, அவ்வளோதான். மற்றபடி பெருசா எதுவும் இல்லை. ப்ளீஸ் நீங்க யாரும் ஃபீல் பண்ணாதீங்க ப்ளீஸ். டே அது எல்லாரும் எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமாடா? நீ சேஃப் தானடா? உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஐயோ டே அர்ஜுன், நான் நல்லா தாண்டா இருக்கேன். முன்னாடியே உங்க எல்லாருக்கும் கால் பண்ணணும்னு நினைச்சேன்டா. ஆனா ஃபோன் டிஸ்பிளே போயிடுச்சுடா. இப்போ தாண்டா ஒருத்தவங்க கிட்ட ஃபோன் வாங்கி நான் பேசிட்டு இருக்கேன். நான் நல்லா தான் இருக்கேன். ப்ளீஸ் நீங்க யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் நல்லா தான் இருக்கேன். ஓகே ஆதி, இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. நீ பத்திரமா இருக்கலடா? மா, நான் தான் சொல்றேன்லம்மா, நான் பத்திரமா இருக்கேன். அதோட நான் ஹோட்டலுக்கும் ரீச் ஆயிட்டேமா. இப்போ ஹோட்டல்ல இருந்தா கால் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளீஸ் நீங்க யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் பத்திரமா சேஃபா இருக்கேன் சரியா? கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வீடியோ கால் பண்றேன், அப்போ வச்சு நம்புங்க. ஓகே ஆதி, நீ பத்திரமா இருக்கல, அதுவே போதும்டா. இருந்தாலும் இங்க எல்லாருக்குமே உன்னை பார்க்கணும் போல இருக்கடா. நீ முதல்ல வீடியோ கால் பண்ணுடா. ஜானு, இது ஹோட்டல்ல உள்ளவங்களோட ஃபோன் ஜானு. நான் அர்ஜென்ட்காக தான் அவங்கள்ட்ட வாங்கி பேசிட்டு இருக்கேன். என்னோட இன்னொரு ஃபோன்ல சார்ஜ் போட்டிருக்கேன். சார்ஜ் ஏறணும்னா நான் கண்டிப்பா வீடியோ கால் பண்றேன். ஓகேவா? சரிடா ஆதி. ஆதி, நீ உடனே கிளம்பி வந்துடுடா. ஆமாப்பா ஆதி,
நீ உடனே கிளம்பி வாப்பா. அம்மா ஜானு, ரெண்டு பேரும் என்ன பேசுறீங்க? நான் தான் சொல்றேன்ல சேஃபா இருக்கேன்னு. பின்ன உடனே கிளம்பி வானா எப்படி? நான் பிசினஸ் மீட் முடிச்சுட்டு இன்னும் 4 நாள்ல வந்துருவேன். சரியா? நீங்க யாரும் பயப்படாதீங்க. நான் நல்லா இருக்கேன், சேஃபா இருக்கேன். ஓகேவா? நான் சார்ஜ் ஏறி முடிச்சோடனே உங்க எல்லாருக்கும் வீடியோ கால் பேசுறேன். ஓகே? சரிடா ஆதி. ஆதி முதல்ல மித்ராவுக்கு கால் பண்ணி பேசுறா. பாவண்டா புள்ள அத்தனை வாட்டி ஃபோன் பண்ணி என்னாச்சு அவர் ஃபோன் பண்ணாரான்னு அத்தனை வாட்டி கேட்டாடா. ப்ளீஸ்டா அவளுக்கு முதல்ல கால் பண்ணி பேசுடா. அது ஆமாண்டா, மித்ரா அத்தனை வாட்டி கால் பண்ணாங்கடா. ப்ளீஸ்டா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீ கால் பண்ணி பேசுடா. ஆமாண்டா ஆதி, மித்ரா சிஸ்டர் நிறைய டைம் கால் பண்ணாங்கடா. அவங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்கடா. ஆதி, நீ முதல்ல அவங்களுக்கு கால் பண்ணி பேசுடா. சரிடா வருண், நான் இது உடனே அவகிட்ட பேசுறேன். ஜானு, நான் மித்துக்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு வீடியோ கால் பண்றேன். சரி, நான் அப்போ போனை வைக்கிறேன். கடவுளே, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. இப்பதான் எனக்கு போன உயிரை திரும்பி வந்த மாதிரி இருக்கு. கடவுளே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஆமா அத்தை, இப்பதான் அத்தை நிம்மதியாவே இருக்கு. அத்தை, கோவிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன் அத்தை, ஆதி பேர்ல. நானும் வரேன், 2 பேர் சேர்ந்து கோவிலுக்கு போலாம். பாட்டி இருங்க, நானும் வரேன். வருண், நான் இன்னைக்கு வீட்டுல இருக்கேன். நீங்க ஆபீஸ் முடிச்சுட்டு ஈவினிங் என்னை வந்து கூப்பிட்டு போங்க. ஓகே? ஓகே தன்யா. அர்ஜுன், ஆபீஸ் கிளம்பலாமாடா? டைம் ஆகுது பாரு, இம்பார்ட்டன்டான மீட்டிங் வேற இருக்குல்ல. சரிடா வருண். ஜானு, அம்மா, நாங்க ஆபீஸ் கிளம்புறோம். டைம் ஆகுது. இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கு. சரி, நாங்க ஆபீஸ் கிளம்புறோம். சரிடா அர்ஜுன், பார்த்து 2 பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க. தன்யா, மீனாட்சி, வாங்க 2 பேரும் கோவிலுக்கு போலாம். ஃபிளைட் ஆக்சிடென்ட்ல அட்லீஸ்ட் இவனுக்கு கை காலாச்சும் உடஞ்சிருக்குன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லாம சேஃபா இருக்கான்னு அவனே கால் பண்ணி சொல்றான். வாய மூட்றா, யாருக்கு அதுலாச்சும் விழுந்துற போது. ராகுல் நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான் போல இருக்கு. சரி விடு, வா நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாம். மித்து, இன்னும் எவ்வளவு நேரம் தாண்டி அழுதுட்டே இருக்க போறேன்? ப்ளீஸ் நான் சொல்றது கேளுடி, ப்ளீஸ் அழாத மித்து. விஷயம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. இப்பவே அவன் கிட்ட பேசணும். உனக்கு தாண்டி போன் வருது, முதல்ல அட்டன் பண்ணி பேசு. இது நம்பர்ல இருந்து வருதுடி. எனக்கு இப்போதைக்கு ஹிட்லர் கிட்ட மட்டும் தான் பேசணும், வேற யாருக்கிட்டையும் பேச முடியாதுடி. மித்து, ரொம்ப நேரமா போன் அடிச்சுக்கிட்டே இருக்குடி. அட்லீஸ்ட் போனை எடுத்து அட்டன் பண்ணிட்டு அப்புறம் பேசுறேன்னாச்சும் சொல்லுடி. யாராச்சும் முக்கியமா கால் பண்ண போறாங்கடி. ஹலோ ஹலோ, மித்து பாப்பா. நீயா பேசுற? எனக்கு ஒண்ணும் இல்ல. மித்து, மித்து ஆதி சாரா? ஆமாடி. ஹலோ, லைன்ல இருக்கியா? ப்ளீஸ் பேசு. ஹலோ மித்துக்குட்டி. ஹலோ, நீ நல்லா இருக்கல? உனக்கு ஒண்ணும் இல்ல? மித்துக்குட்டி, நான் நல்லா தான் இருக்கேன். மித்து பாப்பா, நீ அலறியா? நீ உண்மையாவே நல்லா இருக்கல? மித்துக்குட்டி, நான் நல்லா இருக்கேன்டி. எனக்கு பொண்ணும் இல்ல. சரியா? முதல்ல அலறத நிறுத்துடி. நீ அலறது எனக்கு இங்க வரைக்கும் கேக்குது. ப்ளீஸ் டி, அழாத. சாரிடி, முன்னவே கால் பண்ணணும் தான் நினைச்சேன். ஆனா போன் டிஸ்பிளே போயிடுச்சுடி. இன்னொரு போன்லயே சுத்தமா சார்ஜ் இல்ல. அதனால யார்கிட்டயும் உடனே பேச முடியல. மித்து ப்ளீஸ் அழாதடி. கடவுளே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. வீட்டுல இருக்க என்னாச்சும் ஏதாச்சும் எவ்வளவு பயந்து போயிருந்தேன்னு தெரியுமா? அவ வாய்ஸை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வருது. ரொம்ப நன்றி உங்களுக்கு. மித்து பாப்பா நான் பேசுறது கேக்குதா? ஹலோ. ஒன்றும் இல்ல. ஃப்ளைட் ஆக்சிடென்ட்னு தெரிஞ்சோன்னு எவ்வளோ பயந்து போயிட்டேன்னு தெரியுமா? மேலே உனக்கு ஒன்றும் இல்ல. ஐயோ, என் மித்துக்குட்டி, எனக்கு பொண்ணும் இல்லடி. நான் நல்லா தான் இருக்கேன். மித்து, எனக்கு மட்டும் இல்ல, என் கூட டிராவல் பண்ண எல்லாருமே நல்லா தான் இருக்கும். ஒரு சில பேருக்கு மட்டும் லைட்டா அடிபட்டிருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி பெருசாலாம் எதுவும் இல்ல. சரியா? மித்து ப்ளீஸ் டி, அழாதடி. உன்னை சமாதானப்படுத்துறதுக்கு பக்கத்துல நான் கூட இல்லடி. ப்ளீஸ் டி மித்து, அழாத. நான் நல்லா இருக்கேன். ஓகே? அது எப்போ வருவேன்? என்ன மேடம், எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னு ரொம்ப பயந்துட்டீங்க போல இருக்கே. எப்போ வருவெல்லாம் கேக்குறீங்க? இங்க பாருங்க மித்துக்குட்டி, இந்த ஆதி அவ்வளவு சீக்கிரத்துல மித்து பாப்பா விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டான். என்ன பேசுறேன்? இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க. நீ நல்லா இருக்கல, அது போதும். சும்மா தேவையில்லாம பேசாத. மித்துக்குட்டி, தேவையில்லாமலாம் எதுவும் பேசல, உண்மையா தான் சொல்றேன். இந்த ஆதி எந்த சுச்சுவேஷன்லயும் என் மித்து பாப்பா விட்டு எப்பவும் போக மாட்டான். ஏன்னா என் மித்து பாப்பாவை இந்த ஆதி அவ்வளோ லவ் பண்றான். அதனால நீ ஏன் என்ன போகணும்னு சொன்னாலும் உன்னை விட்டு நான் எப்பவும் போக மாட்டேன். சரியா? அதனால மித்துக்குட்டி இப்ப என்ன பண்ணுவீங்கன்னா, அழகா கண்ணை தொடச்சிட்டு என்கிட்ட பேசுவீங்களா? இல்லைன்னா நான் போனை கட் பண்ணிடுவேன். எப்படி வசதி? மித்துக்குட்டி, என்ன சொன்ன பண்ணி? ஓகேன்னு சொன்னேன். சரிங்க மேடம், முதல்ல அலறதை நிறுத்துங்க, இல்லைன்னா நான் போனை வச்சிடுவேன். குட் கேர்ள், அழுகையை நிறுத்தியாச்சா?
அது உனக்கு உண்மையாவே ஒன்றும் இல்ல நீ நல்லா தானே இருக்க. ஐயோ மித்துக்குட்டி, நான் நல்லா தாண்டி இருக்கேன். இப்போ என்ன மேடம் நம்பணும் அதானே? சரி ஓகே, வீடியோ கால் பண்றேன். என்னை பார்த்துட்டு நம்புறீங்களா? கால் பண்ணு. சரிங்க மித்து பாப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வீடியோ கால் பண்றேன், ஓகேவா? இங்க பாருங்க மித்துக்குட்டி, நான் பத்திரமா இருக்கேன் அண்ட் ரொம்ப 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 சேஃபா இருக்கேன், சரியா? நீ பயப்படாம ஒழுங்கா இருக்கணும், ஓகே? சரி, எப்போ வருவ? இது என்னடி கேள்வி? இன்னைக்கு தாண்டி டெல்லியை ரீச் ஆயிருக்கேன், சொல்லிட்டு தானே வந்தேன். வரத்துக்கு 4 to 5 days ஆகும்னா இன்னும் ஒரு 4 daysல வந்துருவேன். அது வரைக்கும் வெயிட் பண்ண, ஓகே? என்ன மேடம், மாமாவை உடனே பார்க்கணும் போல இருக்கா? எனக்கு உன்னை இப்போவே பார்க்கணும் போல இருக்கு. அழுதுட்டு இருக்க என் மித்துக்குட்டிய என் ஸ்டைல சமாதானப்படுத்தணும் போல இருக்கு. ஆனா என்ன பண்றது, ரொம்ப தூரத்துல இருக்கும் 2 பேரும். ஆனா நீ ஒண்ணு கவலைப்படாது, இன்னும் 4 நாள்ல மாமா உன் கண்ணு முன்னாடி வந்துருவான், ஓகே? சரிடி, போன்ல சுத்தமா சார்ஜ் இல்ல. நான் சார்ஜ் போட்டுட்டு உனக்கு வீடியோ கால் பண்றேன், ஓகேவா? அப்புறம் பார்த்து பத்திரமா இரு, நான் நல்லா தான் இருக்கேன், சரியா? அப்புறம் லவ் யூ மித்துக்குட்டி, உன்னை நிறைய மிஸ் பண்றேன், ஓகே? போனை வைக்கட்டுமா? பார்த்து பத்திரமா இரு. சரிங்க மேடம், நீங்க முதல்ல பார்த்து பத்திரமா இருங்க. நான் போனை வைக்கிறேன்டி, பாய். பாய். வைஷு என் ஹிட்லர் தாண்டி கால் பண்ணா. அவன் நல்லா இருக்கானாண்டி. இப்பதாண்டி எனக்கு போன உயிரை திரும்பி வந்த மாதிரி இருக்கு. இப்பதாண்டி எனக்கு ரொம்ப நிம்மதியாவே இருக்கு. மித்ராலிங், நான் தான் சொன்னல அது சாருக்கு எதுவும் ஆகியிருக்காதுன்னு. நீ தான் நம்பவே இல்லை. அது சார்ட்ட பேசிட்டியா? இப்போ உனக்கு ஓகேவா? இப்போ ஓகேடி. இருந்தாலும் உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு இந்த கொஞ்ச நேரம் நான் பட்ட கஷ்டம் எனக்கு மட்டும் தாண்டி தெரியும். அவன் வாய்ஸை கேட்டதுக்கு அப்புறம் தாண்டி எனக்கு நிம்மதி பெருமூச்சே வருது. இப்போ ஓகேடி வைஷு, ஓகே. ஹிட்லருக்கு எதுவும் ஆகலை, அவன் ரொம்ப நல்லா இருக்கான். வைஷு, கோவிலுக்கு போகணும்னு சொன்னல, ப்ளீஸ் டி, கோவிலுக்கு போயிட்டு பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாமா? சரிடி, இப்போ வச்சு நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு. பாரு, அழுது ஃபேஸ்லாம் எப்படி வீங்கி போயிருக்குன்னு. சரி ஓகே, முதல்ல நம்ம கோவிலுக்கு போயிட்டு ஆதி சார் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அப்புறம் எப்படி மேடம், ஆஃபீஸ் வரீங்களா இல்லை லீவ் போட போறீங்களா? இல்லடி, அது ஆஃபீஸ்லேயே ஒர்க்லாம் நிறையா இருக்குல்ல, ஆஃபீஸ் வரேன். ஆனால் ஹிட்லர் கொஞ்ச நேரத்தில் வீடியோ கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காண்டி. பேசிட்டு கோவிலுக்கு போயிட்டு அப்புறம் ஆஃபீஸ் போகலாமா? சரிடி, சரி ஓகே. நீ ஆதி சார் கிட்ட வீடியோ கால் பேசு. நான் போய் வெற்றி அண்ணன் லக்ஷ்மி அம்மா கிட்டலாம் ஆதி சார் கால் பண்ண விஷயத்த சொல்கிறேன். பாவம், அவங்களும் ரொம்ப பயந்து போயிருக்காங்கல்ல. சரிடி. கடவுளே, உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல. ஹிட்லருக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நான் எவ்வளோ பயந்துன்னு என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும். உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ஹிட்லர் வாய்ஸை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு போன உயிரை திரும்பி வந்தது. உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஹிட்லருக்கு எதுவும் ஆகாமல் அவன் கூடவே இருந்து அவனை பத்திரமா பார்த்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் வந்து ஆதிமித்துவை எனக்கும் ஹாய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஹாய் சொல்லலாம். ஹாய் மேரி சிஸ்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஹைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காம பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நாங்கள் அடுத்த எபிசோட பார்க்குறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.